ஆத்தூர் தாலுகா பாளையங்கோட்டை கிராமம் கூலம்பட்டி பி ஜெயராமன் மகன் கே கணேசன் ராமச்சந்திராவில் வந்து ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி இருந்துட்டு அங்கே கொஞ்சம் ஒன்றும் முடியல. ஆர்ஜி எல்டர் கேர் ஃபவுண்டேஷன் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தான். எங்களுக்கு நல்ல முறையாக கடவுள் புண்ணியத்தில் அவகதையும் கடவுள் மாதிரி எங்களை காப்பாற்றி என் பிள்ளை நடக்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க. இதை பற்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி எதுண்டாலும் நாங்கள் நேராக இங்கே தான் சார்ட்டதே வருவோம். இங்கே எங்களுக்கு கடவுள் மாதிரி பெற்றது ஆகி மாதிரி எல்லாமே இருக்குது. நல்லா பார்க்குறாங்க, எந்த ஒரு குறை இல்லை. ஆனால் இங்கே வரது எங்களுக்கு நல்ல முறையில் நடக்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு அதே போதும், சந்தோஷமாக இருக்குது. வணக்கங்க, நான் இங்கே தான் காரணம்பேட்டையில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அவருமே ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஆனால் எங்களோட ஒரு இன்சிடெண்ட்டில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் ஒன்று பண்ணோம். ஹாஸ்பிட்டலில் எங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் உடனே டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. அவரால் ஃபுட் எடுத்துக்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, கான்சென்ட்ரேஷனே இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் இசாலினி சிஸ்டர் வந்தாங்க. உங்களுக்கு நர்ஸ் நான் ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்கள் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நர்ஸ் வச்சு வீட்டில் பார்க்குற அளவுக்கு கூட எங்களுக்கு அந்த ஊரில் வசதி கிடையாது. கிராமம், சாதாரண வீடு தான். ரொம்ப எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஊர். அப்படிப்பட்ட ஊரில் எப்படி கூட்டு போய் பார்க்க போகிறோம் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி எங்ககிட்டயே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு அம்மா ஸ்தானத்தில், அக்கா ஸ்தானத்தில், ஒரு தங்கச்சி ஸ்தானத்தில் இருந்து எப்படி பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்தாங்க. எனக்கு இந்த ராஜா டாக்டர் நைட் நாங்கள் வரும்போது 10 மணிக்கு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எங்கள் கூட உட்காந்து எல்லா ரிப்போர்ட்டை எடுத்து அவ்வளோ அழகாக அருமையாக ஒரு பிரதர் மாதிரி இருந்து சொன்ன எல்லாமே ரிப்போர்ட் எடுத்து எங்களுக்கு இவங்களை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி அப்படியே கூட எங்களுக்கு ஒரு சில பொருள் இல்லை, அவர் ஹாஸ்பிட்டல்லையே எழுதி கொடுத்து வாங்கி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு வரை நாங்கள் ஒரு நாள் கூட, நான் சில சமயம் பல நாள் இங்கே வராமல் இருந்திருக்கிறேன், ஒரு நாள் கூட ஒரு சின்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. நல்லா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட், நாளுக்கு நாள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர ஒரு நாள் கூட டல் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதே இல்லை. அதே மாதிரி இப்போ எந்திரிச்சு அழகா உட்காந்துருக்கிறாரு, பேசுறாரு. ரொம்ப நாள் இல்லை, ஒரு 15 நாளுக்குள்ளேயே எங்களுக்கு அந்த ஃபீடிங் கூட கொடுக்க தெரியாது. A to Z எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு, கடவுளுக்கு, இந்த அறக்கட்டளைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். என் குழந்தை பாருங்க, சின்ன குழந்தை, இந்த குழந்தைய வச்சுட்டு என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா சூப்பரா பார்த்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்ததுக்கு அந்த அறக்கட்டளைக்கு நன்றி சொல்லிக்கிறோங்க.